வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? காரைக்குடி வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பழைய பொருட்கள் இருக்குது, விளக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் திருவிழா பார்த்தேன். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பார்த்தா ஒரு இரும்புலேயோ இல்லை ஒரு அலுமினியத்துலேயோ பார்த்துருக்கேன். நான் இங்கே வந்து நல்லா பித்தளையிலே இருக்குது பார்த்தேன். ஆமாம், செட்டியாஸ் அந்த காலத்தில் அவ்வளவு இதில் இருந்திருக்காங்க, ராயலாக வாழ்ந்திருக்காங்க. பார்த்து 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 வாங்கி வச்சிருக்காங்க. அழகா. ஆமாம், இது இந்த டோர் வந்து செட்டிநாடு டோர். ஓகே. இது வந்து திறனை வச்ச டோர்னு சொல்லுவோம். இந்த டோரோட ஏஜ் வந்து ஒரு 80லேருந்து 90 வருஷம் இருக்கும். பழைய செட்டியார் வீடுகள் டெமாலிஷஸ் பண்ணும்போது அதிலிருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து ரீசேல் பண்ணுறோம். இப்போ என்ன காஸ்ட் இந்த டோர்? இந்த டோரோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 3.5 lakhs வருது. ஓகே, 3 லட்சம் ரூபாய். அந்த கடைசியில் உள்ள டோர் பார்த்தீங்கன்னா 6 lakhs வரும். கார்பெண்டர்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறது, வுட்டு நல்லா இருக்கா என்ன இதுன்னு பார்க்குறது, பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதையும் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி பெரிய பெரிய குடங்கள்லாம் இருக்கு, முடி போட்டு. அது ரெயின் ஹார்வெஸ்ட். நம்ம இப்போ வந்து மழைநீர் சேமிப்பு சொல்கிறோம்ல, அந்த காலத்துல செட்டியாஸ் வந்து ரெயின் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது காப்பர் பானையில் எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் யூனிக்காக அழகாக இருக்குது. இதில் வந்து ஆயில் போட்டுட்டு இதில் திரி கொடுத்துட்டு இதில் பற்ற வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியுமா? எப்படி? கண்டிப்பாக சார், நல்லா க்ளீன் பண்ணலாம். பட் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஆன்டிக் வேல்யூ போயிடும். அது வந்து நம்ம செட்டிநாடு ஏரியாவில் சாவி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்றி இறக்கிக்கலாம், எவ்வளோ தூரம் மேலே ஏற்றலாமோ அவ்வளோ ஏற்றிக்கலாம். கீழே இறக்குறதுனால தீபத்தை கீழே இறக்குறதுக்கு அந்த பித்தளையே இறங்கும். ஆயிலே வந்து கீழே இறக்கியும் வச்சுக்கலாம். நம்ம விளக்கை வந்து 2-in-1 பர்பஸ், ஹைட்டு ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இந்த இடத்த தேடி வரணும்னா எங்கே வரணும்? நீங்கள் காரைக்குடியில் கொப்படையம்மன் கோயில் பேக் சைட் முனீஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சமான கலைப்பொருள் ஐட்டங்களை வாங்க முடியும். அதுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஓகே. உங்கள் கடை பேர்? ஸ்ரீ தாரணி ஆர்ட்ஸ் எம்போரியம். மொபைல் நம்பர் வந்து 94 42 11 11 11. ஸோ உங்கள் டைம் எனக்கு ஒதுக்கி அழகாக இந்த காரைக்குடியோட பழைய பொருட்களை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். செட்டிநாடு ரெசிபினாவே எல்லோரும் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அதனால இந்த செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது சொல்லி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஒரு ஊருக்கு ஒரு விதமாக பண்ணுவாங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் மசாலாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு புளிப்பு தன்மையோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் கேட்டால் அமெரிக்கன் நடேசன். இவரை பற்றி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 வருஷமாக இந்த கேட்டரிங் பண்ணுறாரு. அதுவும் பர்டிகுலராக இந்த செட்டிநாடு ரெசிபி மட்டுமே பண்ணுறாரு. அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி. அமெரிக்காவுக்கு 64 போனேன். 64 போனேன் அமெரிக்கா. 64 போயிட்டு 68 வந்தேன். ஓகே. வந்து இங்கே வந்து இந்த வேலையை தான் தொழிலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த காரைக்குடி சமையல்னாவே இவரை மட்டும் தான் தேடுவாங்க எல்லாரும். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான் அமெரிக்கன் நடேசன். அவரோட மகனும் சேர்ந்து இன்றைக்கி வந்து கேட்டரிங்கை பார்த்துட்டு வராங்க. அவர் யார் கேட்டிங்கன்னா மிஸ்டர் முருகேசன். அப்பாவுக்கு அப்புறம் இதே பாரம்பரிய தொழிலாக இருக்கோம், நம்ம விட்டுற வேண்டாம், இதே நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நானே விரும்பி வந்தேன் சார். ஓகே. இன்னைக்கு அப்பா நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த எப்படி, இப்போ எப்படி இருக்கு? அப்பா ஆரம்பிக்கல அன்னைக்கு 500 1000 பேருக்கு போட்டால் இன்றைக்கி நாங்கள் ஒரு 10,000 15,000 பேருக்கு சாப்பாடு பண்ணுறக்கூடிய அளவு நல்ல விஷயம் பண்ணுறோம். அன்றைக்கி பார்த்த ரெசிபி எல்லாமே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் தான் செஞ்சு? இல்லை, நாங்களும் புதுசாக பார்த்து நாங்களும் பண்ணுறோம். அதே அப்பா பண்ணே நாங்கள் பண்ணுறோம், அதுலேருந்து புதுசாகவும் பண்ணுறோம். ஆமாம், மெயினாக ஐயா தான் முக்கியம். ஐயா தான் முக்கியம். ஐயா மூலியமா வந்து ஆமாம், என்னைக்கு இருந்தாலும் இன்னும் 10 தலைமுறை ஆனாலும் ஐயா பேர் தான் நிற்கும், அமெரிக்கன் நடேசன் தான் நிற்கும். ஸோ இவங்க கிட்ட தான் இந்த மாதிரி அருமையான ரெசிபியை ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. காரைக்குடி வந்தேன்னு இந்த காரைக்குடி சாப்பாடை பற்றி நாங்கள் விசாரிச்சிருக்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா உங்களை பற்றி தான். அது இல்லாமல் பேரை வந்து ஸ்டார்டிங் சொல்லும் போது அமெரிக்கன் நடேசன் சொன்னாங்க. இல்லைன்னா அமெரிக்கன் நடேசன் புதுசாக இருக்கும்போது அப்போ எல்லாரும் விசாரிக்கும் போது அவர் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணார். அது மட்டும் இல்லை, இங்கே பெரிய பெரிய கல்யாணத்துக்கு பண்ணுறது 2000 3000 4000 பேருக்குலாம் பண்ணும்போது உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட மகனை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நேராக உங்களை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம். நேராக பார்த்து உங்களை வந்து சமைக்கலாம், ஒரு விஷயம் கேட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌகரியமாக இருக்கேன். பிள்ளைகள்லாம் நல்லா சௌகரியமாக இருக்குது.
நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த கேட்ரிங்? அமெரிக்காவுக்கு 64 போனேன். 64 போனீங்க அமெரிக்கா? 64 போயிட்டு 68 வந்தேன். ஓகே. வந்து இங்கே வந்து இந்த வேலையை தான் தொழிலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அங்கே போய் யாருக்கு வேலை செஞ்சீங்க? நம்ம செட்டியார் அழகு செட்டியாருக்கு, அழகப்பா செட்டியார் வேலை செஞ்சீங்களா? அழகப்பனுக்கு. ஓகே. அங்கே போய் 4 வருஷம் அவருக்கு தான் சமையல் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு யார் சமையல் சொல்லி கொடுத்தா ஃபர்ஸ்ட்? எனக்கு திறமையிலே பண்ணிக்கிட்டேன். ஒரு தடவை அந்த அங்கே சமைக்கையிலே இந்த திறமையிலே பண்ணிக்கிட்டேன். சரி. ஒரு தடவை மழையை கொடுக்கல. ஆ. அந்த சமைக்கிறோது என்ன பண்ணுறா, என்ன செய்கிறா, என்ன பண்ணுறா, அதில் அந்த ஆர்வத்திலே சமைச்சேன். நல்ல விஷயம். அந்த ஆர்வம் இருந்தால் தான் கற்றுக்க முடியும். ஆர்வம். வயசு 95 இருந்தாலும் இன்னைக்கு அந்த ஆர்வம் இருக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், எத்தனை வயசு? 95. அப்பா, 95 வயசுல ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்காரு. இன்னைக்கு நான் அடுப்பில் என்ன வேணாலும் பண்ணுவேன். சமைப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? காரைக்குடி சாப்பாடு எல்லாம் வந்து மட்டன் சாப்பிடுவேன், சமைப்பேன். சைவம் சமைப்பேன். பிரியாணி போடுவேன். சைவ பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் போடுவேன். பல பாயசம், பாதாங்கீரை, தினப்பாயசம் எல்லாம் நான் பண்ணுவேன். ஓகே ஓகே, நல்ல விஷயம். இதெல்லாம் காரைக்குடி சாப்பாடு தான். எல்லாம் காரைக்குடி தான். ஆனால் இங்கே ஒரு விசேஷம், பலகாரம்னா அந்த குழி பணியாரம், அந்த வெள்ளை பணியாரம், வெள்ளை பணியாரம், அஞ்சாச்சி பணியாரம், கந்தரப்பம், அல்வாவிலே வந்து வாதம் அல்வா, கோதம்பு அல்வா, தம்புரொட்டி அல்வா, பூசணிக்காயில் பழ அல்வா, எது வேணாலும் பண்ணலாம். இவ்வளவும் பண்ணியிருக்கோம். உங்களை வந்து சந்தித்து நாங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன் கேட்டுன்னா நீங்கள் எனக்கு வந்ததை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நானும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 15 வருஷமாக இருக்கேன் சமையல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஆனால் 75 வருஷமாக நீங்கள் சமையல் இருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட வந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறது வந்து எனக்கு நீங்கள் குரு மாதிரி தான். அதான். ஆமாம். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். அப்பாட்ட இருந்து நான் ஒரு 25 வருஷமாக நான் கற்றுக்கிட்டு நல்லா ஒரு 200 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் ஒரு 10-12 கல்யாணம் பார்க்குறோம். அப்படியா? நல்லா நல்ல விஷயம். பொண்ணோடு மாப்பிள்ளோடு, அடுத்த பொண்ணோடு மாப்பிள்ளோடுன்னு சாந்தி 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், சாந்தி, சதாபிஷேகம், மகாபிஷேகம் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். இப்போ இந்த காரைக்குடி சமையல் சொல்லும்போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு சமையலில் வந்து காரைக்குடி சமையல் செட்டிநாடு சமையல் தான் ஃபேமஸ். சமையல் எல்லா ஏரியாவிலும் போய் சாப்பிட்டாலும் செட்டிநாடு சமையல் தான் ஃபேமஸ். அதுவும் எங்கள் மாதிரி ஆளுங்க பண்ணுற சாப்பாடு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைசஸ் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஸ்பைஸ் யூஸ் பண்ணுறாங்க? நமக்கு வந்து தேங்காய் பூ, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, லவங்க இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சாதிக்காய், இந்த மாதிரி ஐட்டம் பூரா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கறி குழம்பு பண்ணுறோன்னா என்ன பண்ணோன்னா வெறும் அந்த தேங்காயும் கொஞ்சம் சோம்பு பட்டை போட்டு அரைச்சி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து இதெல்லாம் சேர்த்து பண்ணுறோம். பெரிய விஷயம். அதனால தான் இன்னைக்கு வந்து காரைக்குடிக்கு வந்து நம்ம தேடி இங்கே வந்திருக்கோம். நான் அந்த மெனு பார்த்தேன். நல்லா நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க வந்து அதுல ரெசிபியும் கொடுத்துருக்கீங்க. நல்லா அந்த வெள்ளப்பணியாரம் எப்படி பண்றது, வெள்ளப்பணியாரம் எப்படி பண்றது, நல்ல விஷயம். ஆடி கும்மாயம், அதில் சைவ மீன் கெட்டி குழம்பு வைக்கலாம். ஆமா, அந்த புக்கை வச்சே நம்மளே தயார் பண்ணிடலாம். இந்த செட்டிநாட்டில் பண்ற எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் நம்ம மற்றவங்க பண்ற எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து நாங்கள் எண்ணெயிலே வறுத்து கத்திரிக்காய் குழம்புல போடுவோம். சரி. இதில் வந்து தேங்காய் பூ, முந்திரி பருப்பு, சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சி கெட்டி குழம்பு வச்சு எண்ணெயில வறுத்தப்படுத்தேன் கெட்டி குழம்புல போடுவோம். அவங்க சும்மா போடுவாங்க, அது உடஞ்சி கூழாக போயிடும். ஓகே ஐயா, இப்போ நம்ம சமைக்க போயிடலாமா? நல்லா போகலாம். ஐயா ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளோ நேரம் வந்து நின்று எங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் வர்றது கொடுத்து வைக்கிறீங்க. கண்டிப்பா நீங்கள் வந்ததே பெரிய காரியம். நன்றி. இன்னைக்கு செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் கெட்டி குழம்பு அண்ணன் வெள்ளச்சாமி அண்ணன் பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாம். வணக்கண்ணே. வணக்கம் அண்ணன். எங்கள்கிட்ட ஒரு 25 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? நல்லெண்ணெய் 1/4 லிட்டரு. ஓகே ஓகே. நாட்டுக்காய் தான் போடணுமா? நாட்டுக்காய் தான் சின்ன காயாக போடணும். பெரிய காய் போடாது. பெரிய காய் போடக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது? பெரிய காயில் போட்டால் அந்த பிரிச்சாக இருக்கும். சின்ன காயாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த உப்பு, மிளகாய் அந்த மசாலையெல்லாம் உள்ளே சாந்துடும். சரி, அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். செட்டிநாடு கத்திரிக்காய் குழம்புனா எண்ணெயில் அந்த மாதிரி ட்ரை பண்ணையில் அந்த தோல் சுருங்கி அப்படியே வந்துடும். அது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த மசாலையெல்லாம் நம்ம எல்லாம் மசாலா சேர்த்து பண்ணையில் நல்லாயிருக்கும். நார்மலாக வைக்கிறது கட்டி குழம்பு அப்படின்னா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பாதி அரவக்காடில் அள்ளி பண்ணலாம்.
அது நார்மலாக இருக்கும். நார்மலாக டேஸ்ட்டு வந்துன்னா செட்டிநாடு இந்த மாதிரி பண்ணால் தான் செட்டிநாடு கட்டி குழம்பு டேஸ்ட்டு தான் நல்லா இருக்கும். அதாவது அந்த தோல் நல்லா தோல் சுருங்கி நல்லா ட்ரையாக வரணும். ஓகே, அப்போ தான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மலாக எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணும்போது அந்த முந்திரிலாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் முந்திரி பொட்டுக்கடலை எல்லாமே கசகசா எல்லாமே அந்த மசாலா ஐட்டத்தில் எல்லாம் சேர்ப்போம். எல்லாம் சேர்ப்போம். சரி, ஓகே. கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு கத்திரிக்காய். ஆமாம், தொட்டை அப்படியே உள்ளே இறங்குது. தோல் சுருக்கம் நல்லா. இந்த கத்திரிக்காயில் எடுத்தீங்கன்னா வெயிட்டே இல்லை. ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு நல்லா பாருங்க, அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே அமுங்குது. மசாலா வறுக்கிறது எண்ணெய் ஊற்றணும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோம்? ஒரு 100 மில்லி போதுமா? போதும். சோம்பு போடுறோம். முந்திரி பருப்பு போடுறேன். பொட்டுக்கல்ல கசாயத்தை போடுறோம். தேங்காய் பூ போடுறேன். இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிடணும். சரி, ஓகே. நல்லா ஒரு பொன் நேரமாக வறுக்கணும். கலர் மாறுமா? எப்படி? கலர் மஞ்சள் அது வந்துடும். சரி, ஓகே. மாதிரி பொன் நேரத்தில் வந்துடும். நல்லா ட்ரையாக இருக்கும். ஆமாம், அந்த தேங்காய் கலர் மாறாது. தேங்காய் கலர் மாறாது. அந்த மஞ்சள் பருப்பு அந்த கசாயெல்லாம் கலர் மாறிடும். ஓகே, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி வறுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்தா தான் அந்த வாசனை. ஆமாம், அந்த மனம் கிடைக்கும். ஓகே. டேஸ்ட்டு இப்போ வறுத்தது அப்படியே நான் எடுத்துருவா. அள்ளிடலாம். நைஸாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். கெட்டியாக இருக்கணுமா? கெட்டியாக இருக்கணும். சரி, ஓகே. நான் அரைச்சி கொடுத்துருங்கண்ணா. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இதே மாதிரி நல்லா மலமாக வச்சுருக்கீங்க. ஆமாம், நல்லா அந்த மாசனம் மனம் இருக்குல்ல, கசகசா அந்த முந்திரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் செக் பண்ணி சொல்லியிருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, பார்த்தீங்களா, நடுவில் செக் பண்ணுறாருல ஐயா. அவர் ஏஜுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் வந்து அப்பப்போ செக் பண்ணுறாரு தான். வாசத்தை பற்றியெல்லாம் வாடகை பாருங்க. அதுதான் அந்த தேங்காய் கசகசா முந்திரி நம்ம நார்மலாக போகிறது வேற, இது வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்து எண்ணெய் ஊற்றுறோம். பட்டை இலையை போடுறோம். இப்போ பட்டை இலையெல்லாம் போட்டு பட்டை இலை போட்டாச்சு. அதாவது முழு கரம் மசாலா போட்டிருக்கீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து வெந்தயம் போடுறோம், சோம்பு போடுறோம். ஓகே. நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணும்போது சோம்பு போட மாட்டோம். வெறும் கடுகு பெப்பர் போட்டுருவேன். நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சோம்பு உளுத்தம்பருப்பு போடுவீங்களா? அதில் போடாது. இல்லை. இதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும். ஓகே. வெங்காயம் எப்படி கலர் நல்லா நல்லா பொன் நேரத்தில் செவந்து வரும். நல்லா செவந்து வரும். அந்த வாசனை, அந்த வெங்காயம் வதங்கினா தான் வாசனை நல்லா வரும். ஆனால் உண்மையாகவே இந்த மசாலா அந்த அரைச்சி வரும்போது அந்த வாசனை சூப்பராக வந்திருக்கு இதில். அதான் குழம்பு தூவி கொடுக்குறது. ஓ, அப்படியா? சரி. இந்த பேஸ்ட்டு வேறு எதனா யூஸ் பண்ணலாமா? இந்த புளியை சேர்ற ஐட்டம் எல்லாத்துக்கும் சேர்க்கலாம். சிக்கன் மட்டன்னா இந்த பூண்டு இஞ்சி அதெல்லாம் சேர்க்குறது. சரி, ஓகே. இந்த மஞ்சள் பொடி சேர்ந்த உடனே தக்காளி போடணும். ஓ, அப்படியா? தக்காளி போட்டால் அந்த தக்காளி தண்ணிச்சத்து கூட நல்லா எடுக்கும். அந்த தக்காளியில் உள்ள தண்ணிச்சத்து சரி. போடுங்க தக்காளி. உங்கள் கூட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன். அதில் தண்ணிச்சத்து. மிளகாப்பொடி போடுறோம். எவ்வளோ போடுற மிளகாத்தூள்? ஒரு 100 கிராம் போடணும். சரி, ஓகே. இந்த அளவு மிளகாத்தூள் போட்டுருக்கோம். இப்போது இந்த மிளகாத்தூள் போட்ட பிறகு தனியாத்தூள் போடணும். ரெண்டுமே ஒரே அளவா? எப்படி? ஒன்று கம்மியாக போடுறது அப்படிலாம் ஒரே அளவாக இருக்கும். சரி, ஓகே. தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த மசாலா போட்ட பிறகு நல்லா வெந்தது பிறகு புளி தண்ணி ஊற்றணும். சரி, ஓகே. நல்லா புளி அதிகமாக இருக்குமா? அப்படி? ஆமாம், நல்லா புளி அதிகமாக இருக்கும். கருப்புளி அது? ஆமாம், கருப்புளி. இதுக்கு பிறகு அரவா ஊற்றணும் மசாலா. இப்போ இந்த புளி தண்ணி போட்ட பிறகு எப்படி கொதிக்கணும்? அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போயிடணும். அதுக்கு பிறகு தான் மனம் வரும். டேஸ்ட் கிடைக்கும். சரி, ஓகே. உப்பு போடுறோம், தேவையான உப்பு. இதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் போடணுமா? ஆமாம். கொஞ்சம் எவ்வளோ போடலாமா? அதில் பாதி போடுங்க.
போதும். இப்போ இந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு திருப்பி நல்லா நல்லா கொதிக்க கொதிச்ச விட்ருக்கு. நீ கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் போடலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குல்ல இது மாதிரி. ஆமாம், நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த குழம்பு அதில் சார வச்சது அவ்வளோதான். அவ்வளோதான். பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தான் வறுக்கிறது. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணிக்கு சாப்பிடலாமா இல்லை வெள்ளை சாதத்துக்கு சாப்பிட்றது? வெள்ளை சாதத்தை சாப்பிடுவோம். வெள்ளை சாதத்தை தான் சாப்பிட்டு டேஸ்ட்டு கிடைக்கும். பிரியாணி சாப்பிட்டா டேஸ்ட் கிடைக்காது. வெள்ளை சாதம் தான். ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மெத்தட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கீங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ எடுத்து மல்லித்தலை போடணும். அவ்வளோதான். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிருச்சு. சாப்பிட வேண்டியதுதான். ஓ அருமை அருமை. கடைசியாக நல்லெண்ணெய் ஓகே மேலே ஊற்றிங்கன்னா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். சரி. ஆஹா. ஐயா சூப்பர். மசாலா காரம் இருக்கு, அந்த புளிப்பு இருக்கு, அந்த கசகசா தேங்காய், அந்த முந்திரி போட்டி பார்த்தீங்களா, அது எல்லாமே அருமையா இருக்கு. சட்டியில் ஊற்றி வச்சு இந்தா ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் தொட்டு சாப்பிடலாமா? நல்லா சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிட்டு பாருங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அருமையான குழம்பு. ஆமாம், சூப்பராக கொடுத்துருக்கீங்க. சொன்ன மாதிரி ஐயா நடுவில் வந்து பக்குவமா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிறாரு. செக்கி பண்ணி தரும். அருமையாக கொடுத்துருக்காரு. குருவே அவர் தானே. நல்ல விஷயம். ஆமா, அந்த குருவுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மையான விஷயம் தான். உண்மையாவே நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்க எண்ணெய் கத்திரிக்காவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காவும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பாடுக்கு எப்படி பண்றது சொல்லிட்டு தெளிவா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அருமையா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பேஸ்ட் கொஞ்சமா போட்டாதான் நல்லா இருக்கும் சொன்னீங்களா, அப்படி இல்லைன்னா குருமா கான்செப்ட்ல போயிடும். குல குலன்னு இருப்பா, ட்ரையா வந்துடும். அந்த மாதிரி பேஸ்ட் கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கணும். அருமையா வந்திருக்கு. ஐயா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க ஊருக்கு வந்து இந்த செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அவர் சமைச்சிருக்கும் போது நீங்கள் நடுவில் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையா சொல்லி எல்லாம் பக்காவாக செக் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சமையல் பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து வேற மாதிரி. நகரத்தில் எங்களை தான் ஒன்றா நம்பராக எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், நான் அந்த ஊருக்கு தேடி வரும்போது வந்து முதல்ல சொன்ன பேர் உங்கள் பேர் தான். நான் இப்போ வந்து நேரம் வந்து செக் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக அரைக்கிறது பக்குவம்னு சொல்லிட்டீங்க. ஐட்டம்லாம் ரொம்ப பண்ணலாம், ரொம்ப லேட்டாக காக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஐட்டம் ரொம்ப இருக்கு, எந்த ஐட்டம் வேணாலும் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? எங்களுக்கு பிடிச்ச என்ன, மட்டன் குழம்பு ஒன்றும் சாப்பிடுவேன். நல்ல காரமாக சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப அருமை. ஐயாவும் நடுவில் வந்து ஆமாம், எல்லா இடத்துலையுமே எப்போவுமே வந்து செக்அப் பண்ணுவா, எது பண்ணாலுமே எப்பவுமே. ஆமாம், நல்ல விஷயம். எந்த ஐட்டமாக இருந்தாலும் வந்து செக்அப் பண்ணி டேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப மூணு பேருக்கும் தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா சந்தோஷம். நான் நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்துருந்தாலும் ஆனால் பர்டிகுலராக அந்த ஊருக்கு போயிட்டு என்ன மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.